புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே ஊருக்குள் புகுந்த விஷமில்லாத தண்ணீர் பாம்பை அடித்து அதை கட்டுவிரியன் என்று கூறி வீடியோ வெளியிட்ட யூடியூபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மலையாண்டி நகர் பகுதியைச் சேர்ந்த மெய்ஞான செந்தில்குமார் யூடியூப், இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருப்பவர். இவர் கடந்த 30ஆம் தேதி இரவு ஊருக்குள் புகுந்த பாம்பை கட்டையை வைத்து அடித்து கொன்று அதை கட்டுவிரியன் என கூறி தனது வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் வனத்துறை அதிகாரிகள் மெய்ஞான செந்தில்குமாரிடம் விசாரணை நடத்தினர். அப்போதுதான் பாம்பை அடித்து கொன்றதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அவர் கொன்றது விஷமில்லா தண்ணீர் பாம்பு என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் விஷமில்லா பாம்பை அடித்து கொன்று அதை வீடியோ வெளியிட்ட குற்றத்திற்காக அவரை கைது செய்த அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி அவரை 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து மெய்ஞான செந்தில்குமாரை புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் போலீசார் அடைத்தனர். T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் டாஸின் போது இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் போடுவதற்கான காயினை தேடியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. தனது பாக்கெட்டில் இருந்த காயினை மறந்த ரோஹித் சர்மா டாஸ் போடுவதற்கான காயினை தருமாறு நடுவரை பார்த்தார். தொடர்ந்து சுதாரித்த ரோஹித் சர்மா தனது பாக்கெட்டில் இருந்து காயினை எடுத்து டாஸ் போட்ட நிலையில் ரோஹித்தின் செயலை பார்த்து பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம், வர்ணனையாளர் ரவி சாஸ்திரி சிரித்து மகிழ்ந்தனர். திருச்சியில் ரவுடி கொம்பன் ஜெகன் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எஸ்பி உள்ளிட்டோருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் இணையத்தில் வீடியோ வெளியிட்டவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி பனையக்குறிச்சியை சேர்ந்த ரவுடி கொம்பன் என்கிற ஜெகன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்ஸ்டாகிராமில் இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டு வந்ததாகவும் அவர் மீது புகார் இருந்தது. அவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் கொம்பன் பிரதர்ஸ் என்கிற பெயரில் சிலர் இன்ஸ்டாகிராமில் கணக்கு ஒன்றை துவங்கி அதில் கொம்பன் தொடர்பான வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோக்களில் சில போலீசாரை மிரட்டும் விதமாக உள்ளன. குறிப்பாக ரெட் அலர்ட் என்றும் சம்பவங்கள் தொடரும் எனவும் ஒரு வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு வீடியோவில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு தலைகள் சிதறும் என எழுதி மிரட்டல் விடுக்கும் வகையில் பாடல்களையும் அதில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இந்த நிலையில் அந்த இன்ஸ்டாகிராம் கணக்கை பயன்படுத்துவது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். போலீசார் விசாரணையை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் குரூப்பில் உள்ள சிலர் தலைமறைவாகி உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.